ஹலோ வணக்கம். என்ன சல்யூட் பண்ணி வணக்கம்டா. ஒரு கையில் மொபைல் ஃபோன் பிடிச்சிட்ருக்கேன், அதனால் 2 கையில் வணக்கம் சொன்னால் கீழே விழுந்துடும். ஸோ எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவோட ஹேஷ்டாக் ஆர் டாபிக் எது வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வருமா, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி போனால் வராதா, ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் கிரியேட்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. வாய்ப்பை உருவாக்கும் கலை, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணும் நிலையிலிருந்து வாய்ப்பை உருவாக்கும் கலை. இப்போ என்னுடைய மாணவர்கள்லாம் வெளிநாடு போய்ட்டு இங்கிலீஷ் தெரியலன்னா வந்திருக்காங்க. எனக்கு சில கலிஃபோர்னியாவிலேருந்து கால் கூட வரும் சில நேரங்களில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? 2 வருஷம் அமெரிக்காவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பெண் ஆங்கிலம் தெரியவில்லை என்று இங்கே வந்து என்கிட்ட பார்த்ததெல்லாம் இருக்காங்க. அப்போ இதில் என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டிலே போன பிறகும் ஆங்கிலம் வராத சில பேர் இருக்கிற மத்தியில் அப்போ என்ன இருக்குது, அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஊரில் இல்லை, அங்கே இருக்குது. த மீன்ஸ் நம்ம சுற்றி பேசுகிறாங்க. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க இடத்துல அவங்க என்னவா பண்ணுறாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தலை. இப்போ அமெரிக்காலேயே போயிட்டு இங்கிலீஷ் வரலன்னு சொன்னால் அப்போ நம்ம ஊரில் சொல்ல வேண்டியதே இல்லை இல்லையா? ஸோ ஐ லைக் டு ஷேர் த வீடியோ ஆஃப் Mr. Arun Molivarman is a vocal trainer in IIT Madras. அங்கே ஒரு சங்கீத இதுவான அவர் மற்றவர்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்காரு சங்கீதத்தை. அவரோட வீடியோவில் நான் சொன்ன கருத்தை அவர் உள்வாங்கியிருக்கிறார் நான் நம்புகிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவதா, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குவதா, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுகொள்வதா, 3 விஷயம் இருக்குது. ஸோ ஃபைண்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் கிரியேட்டிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தவிர்த்த ஒன்று நம்ம மட்டும் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸில் உட்காந்துக்கிட்டு விட்டு போன ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் ரொம்ப அரவிந்த் சாமி ஒரு படத்தில் கூட சொல்லுவார், விட்டு போன வாய்ப்பை இழுத்து பிடிக்க தெரியும். தட் பாயிண்ட் இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அது உண்மை தான். அது ஆக்சுவலி நான் நிறைய வாய்ப்புகள், விட்டு போன வாய்ப்புகளை திரும்பவும் பிடிக்க என்னால் முடிந்தது. அந்த கலையை என் மாணவர்களுக்கும் சொல்லித்தரேன். ஸோ இந்த கலையை அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி பயன்படுத்துகிறாருன்னு பார்ப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அருண்மொழிவர்மன். சாரை ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி 2-3 கிளாஸ் போயிருக்கேன். அவங்க என்னென்னா, வாங்க ஃபுல்லாக பைஹைட் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, இதை பைஹைட் பண்ணிட்டு வாங்க. பட் அதுக்கு மீனிங் தெரிஞ்சு தான் பேச முடியும். வந்தவங்க எல்லாருமே நீங்கள் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு அவங்க சொன்னாங்க தவிர, சார் தான் முதல்ல என்கிட்ட தமிழ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் நீங்கள். அது சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். செகண்ட் திங் என்ன, நம்ம லைஃப்பில் மீட் பண்ண எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்னென்னா, வாய்ப்பு ஒரு முறை தான் வருங்கண்ணா, அதை பயன்படுத்திக்கோ. பட் சார் என்கிட்ட சொன்னது என்னென்னா, வாய்ப்பு திரும்ப நம்ம வந்துகிட்டே இருக்கும். நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம திரும்ப வர வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம பயன்படுத்தி நாம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். அது மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும், அச்சீவ் பண்ணணும்னு தோணும். பட் ஹெசிடேஷன், தயக்கம் இருக்கும். தயக்கம் ஏற்படுதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் முடியுமா, பேச முடியுமா, பாட முடியுமா, நடக்க முடியுமா சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம தேவையில்லாத காரணங்களுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத காரணங்களுக்காக நம்ம நிறைய நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணி தாண்டிட்டு தேவையற்றதுக்காக நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்றத நான் நம்ம கிளாஸில் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கு ஹரி சாருக்கு தான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.